தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை வேளாண் துறை சார்பில் தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற 35வது காய்கனி மலர் கண்காட்சி ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக அமோக வெற்றி. புதுச்சேரியில் பிஜேபியினர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். புதுச்சேரியில் அதிகாலையில் கடும் பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்ற வாகன ஓட்டிகள் கடும் சிரமம். புதுச்சேரி தனியார் விடுதியில் தொலைக்காட்சியை திருடிய வாலிபர் கைது. 2 லட்சம் மதிப்புள்ள தொலைக்காட்சிகளையும் பறிமுதல் செய்த உருளையன்பேட்டை காவல்துறையினர். கூடப்பாக்கம் நாகாத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற உற்சவ விழா. அமைச்சர் சாய் சரவணகுமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற காய்கனி மலர் கண்காட்சியினை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் சார்பில் வேளாண் விழா 2025 மற்றும் 35வது மலர் காய்கனி கண்காட்சி புதுவை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வேளாண் விழா மற்றும் 35வது மலர் காய்கனி கண்காட்சியினை துவக்கி வைத்தனர். இக்கண்காட்சியில் சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, கல்யாணசுந்தரம், அரசு செயலர் நெடுஞ்செழியன், இயக்குநர் வசந்தகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கண்காட்சியில் பார்வையாளர்களை கவரும் வகையில் மலர்களால் விலங்குகள், பறவைகள், ரயில் போன்றவை தத்ரூபமாக உருவாக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வீரிய ரக காய்கறிகள், கனிகளின் ரகங்கள், வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்களின் அரங்குகள், மலர் ரங்கோலி, தோட்டக்கலை கருவிகள் மற்றும் உபகரணங்கள், தோட்டக்கலை பொருட்கள் உற்பத்தியாளர்களின் விற்பனை அரங்குகள், பல்வேறு அரசு நிறுவனங்கள் சார்பில் வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்த அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. இசை, நடன, நீரூற்று பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. குழந்தைகளுக்கான சிறுவர் உல்லாச ரயில் இயக்கப்படுகிறது. பால்சம், காலண்டுலா, செலோசியா, கோலியஸ், காஸ்மோஸ் உள்ளிட்ட 19 வகைகளில் 36,000 மலர் செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. 2 நாட்கள் வேளாண் தொழில்நுட்ப வல்லுநர்களின் கருத்தரங்குகள் நடைபெறுகிறது. கண்காட்சியில் தொட்டி வளர்ப்பு, கொய் மலர்கள், காய்கறிகள், கனிகள், அலங்கார செடிகள், தோட்டங்கள், வீட்டுத் தோட்டம், மாடித்தோட்டம் மற்றும் தானிய ரகங்கள் என 9 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெறுபவர்களுக்கு நிறைவு நாளில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. அதிக பிரிவுகளில் பரிசுகள் பெறும் ஆண் மற்றும் பெண்ணிற்கு மலர் ராஜா மற்றும் மலர் ராணி பட்டம் வழங்கப்படும். பிப்ரவரி 7ஆம் தேதி துவங்கிய 35வது மலர் காய்கனி கண்காட்சி பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. பிப்ரவரி 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி ஆகிய 2 தினங்களில் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை காட்சியினை பார்வையிடலாம். பிப்ரவரி 8ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 9ஆம் தேதி ஆகிய 2 தினங்களில் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை கண்காட்சியினை பார்வையிடலாம். கண்காட்சியில் காலப்பட்டு மத்திய சிறையில் உள்ள கைதிகள் பயிரிட்ட காய்கறிகள், கனிகள் சிறை நிர்வாகம் மூலம் அரங்கம் அமைக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் அவர்கள் தயார் செய்த பாக்குமர தட்டு, கேக் உள்ளிட்ட பேக்கரி உணவுப் பொருட்கள், சிற்பங்கள், மணல் சிற்பங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன.
புதுச்சேரியில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களை அவமதித்த அமெரிக்காவை கண்டித்தும் அமெரிக்காவின் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்படும் பொழுது கண்டுகொள்ளாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் ஏழை எளிய மக்களுக்கு விரோதமாக தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டை கண்டித்தும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுவை மாதாக்கோவில் அருகே நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் என அனைத்து பிரிவு நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக அமோக வெற்றியடைந்ததை அடுத்து புதுச்சேரி பிஜேபியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். 1993க்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பிடித்துள்ளது. இதன் மூலம் 21 ஆண்டுகளுக்கு பின் தலைநகரில் பாஜக ஆட்சி அமைய உள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், வி.பி. ராமலிங்கம் மற்றும் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் இந்திரா காந்தி சிலை அருகில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்த கொண்டாட்டத்தில் பாஜக மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை முத்துப்பிள்ளை பாளையம் பொன்னுமுத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆலய நிர்வாகிகளிடம் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியினை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி முத்துப்பிள்ளை பாளையம் பகுதியில் பொன்னுமுத்து மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு கும்பாபிஷேக விழா நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இக்கோவில் குடமுழக்கு விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆலய நிர்வாகத்திடம் ரூபாய் 1 லட்சம் நிதி உதவியினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள் உடன் இருந்தனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு முத்திரையர் பாளையம் பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக முத்திரையர்பாளையம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் வேலாயுதம், ராகவேந்தர்,
ஜெரோம், ராஜகோபால் மற்றும் ராஜா ஆனந்த், தர்ஷன், அரவிந்த், சமூக ஆர்வலர்கள் பிரியா, ஆதி, சபரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஏகேடி கார்டன் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா ஏகேடி கார்டன் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பிறந்தநாள் கொண்டாடிய சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகத்திற்கு பட்டாசுகள் வெடித்தும் மலர்கள் தூவியும் சிவ வாத்தியங்கள் முழங்க பூரண கும்ப மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு அவரது இல்லத்தில் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் மத்தியில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் ஏகேடி கார்டன் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகத்திற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் லட்சுமி நாராயணன் நினைவு பரிசுகளை வழங்கியதுடன் 61 கிலோ மெகா சைஸ் கேக்குகளை வெட்டி கொண்டாடினர். ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் லட்சுமி நாராயணன் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் ஏகேடி கார்டன் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரியங்குப்பம் நகர பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பொதுமக்களுக்கு இலவச அரிசியினை வழங்கினார். அனைத்து சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் தலா 20 கிலோ வெள்ளை அரிசி மற்றும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 10 கிலோ வெள்ளை அரிசி இலவசமாக நியாய விலை கடைகளின் மூலம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்து இருந்தார். அதன்படி அனைத்து தொகுதிகளிலும் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அரியங்குப்பம், சாமிநாத நாயக்கர் வீதி, மாதாக்கோவில் வீதி, சுப்பையா நகர், தந்தை பெரியார் மேல்நிலைப்பள்ளி ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச அரிசியை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கதிர்காமம் முத்து மாரியம்மன் கோவில் சடல் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சங்கமம் வியாபாரிகள் நலசங்கத்தின் சார்பாக கதிர்காமம் செடல் திருவிழாவை முன்னிட்டு சங்க தலைவர் மற்றும் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் முருகபாண்டியன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் பெருந்தலைவரும் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினருமான சிவசங்கர் மற்றும் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் தலைவர் பாபு, துணைத் தலைவர் தண்டபாணி, ஹரிதாஸ் பாபு, உமாசங்கர், ஆறுமுகம் மற்றும் சங்கமம் வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் ஜாவர், ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேஷ் மற்றும் நிர்வாகிகள் ஜெகதீஷ்குமார், நீலகண்டன், ராம்குமார், கந்தசாமி, மகாராஜா ஆகியோர் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரியில் அதிகாலையில் பெய்த கடும் பனியின் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டுவாறு சென்றனர். மார்கழி, தை மாதங்களை முன்பனி காலம் எனவும் மாசி, பங்குனி மாதங்களை பின்பனி காலம் எனவும் அழைக்கப்படுகின்றது. வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அதிக பனிப்பொழிவுடன் வடகிழக்கு பருவமழை முடிவிற்கு வந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக அதிக பனிப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. அதிகாலையில் கடும் பனி மூட்டத்துடன் பகல் நேரங்களில் கடும் வெப்பத்தின் காரணமாக நீர்நிலைகள் மற்றும் தாவரங்களில் இருந்து நீர் ஆவியாகி மேலே செல்கிறது. இரவு நேரங்களில் மேகங்கள் இல்லாத சூழ்நிலையில் குறைந்த வெப்பநிலை, அதிக காற்று இல்லாத காரணத்தினால் அந்த நீர்நிலைகளில் காற்றில் உள்ள மாசுகளில் படிந்து பனியாக பொழிகிறது. இந்த சூழ்நிலையில் தவளக்குப்பம், நோனாங்குப்பம், அபிஷேகப்பாக்கம், முள்ளோடை, பாகூர், சோரியங்குப்பம், குருவிநத்தம், சேலியமேடு, அரங்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது.
கடும் பனிப்பொழிவின் காரணமாக அதிகாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிர விட்டபடி சென்றனர். வாகன ஓட்டிகள் இதன் காரணமாக கடும் சிரமத்திற்குள்ளாகினர். இதேபோல் நோனாங்குப்பம் படகு குழாம் மேகங்களால் சூழ்ந்தது போன்று பனி மூட்டத்துடன் காட்சியளித்தது. அது மட்டுமன்றி அதிகாலை நேரத்தில் நடைபயிற்சி செய்வோரும் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானம் மேகங்களால் சூழப்பட்டது போல் காட்சியளித்தது. சாலைகளில் 10 அடி தூரத்திற்கு எதையும் பார்க்க முடியாத அளவிற்கு பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. காலை 8 மணி வரை பல இடங்களில் சூரிய உதயத்தை காண முடியாத அளவிற்கு பனிமூட்டம் கடுமையாக இருந்தது. காலை 8 மணிக்கு பிறகே பனியின் தாக்கம் படிப்படியாக குறைந்தது. புதுச்சேரி தனியார் விடுதியில் தொலைக்காட்சியை திருடிய வாலிபரை உருளையன்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து 2 லட்சம் மதிப்புள்ள 10 தொலைக்காட்சிகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட லாட்ஜில் போலி ஆதார் அடையாள அட்டையை கொடுத்து வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கி அந்த லாட்ஜில் வைத்திருந்த 2 LED டிவிகளை யாருக்கும் தெரியாமல் திருடி எடுத்து சென்றது தொடர்பாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி புகார் கிடைக்கப்பெற்று வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் SSP கலைவாணன் உத்தரவின் பேரில் மற்றும் SP கிழக்கு பிரிவு வீரவல்லபன் மேற்பார்வையில் உருளையன்பேட்டை காவல் நிலைய பொறுப்பு இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மேற்பார்வையிலும் SI கோவிந்தராஜன் மற்றும் SI மணிமொழி ராமலிங்கம் மற்றும் குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் சத்யவேல், மணிகண்டன், பிரேம்குமார், ஞானசேகர் மற்றும் கிழக்கு குற்றப்பிரிவு தலைமையில் 5 தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளியை தேடி சம்பவம் இடம் அருகில் கிடைத்த CCTV கேமரா பதிவுகள் மற்றும் தமிழ்நாடு பகுதியான பன்குட்டி, வடலூர், திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் நடந்த டிவி திருடு சம்பந்தமான இடங்களில் அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்யப்பட்டார். குற்றவாளியின் பெயர் விக்னேஸ்வரன், விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி என தெரிந்தது. விசாரணையில் பொய்யான முகவரி மற்றும் அடையாளத்தை காட்டி லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி அங்கே இருந்த டிவிகளை திருடியது ஒப்புக்கொண்டார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையாக 54 லாட்ஜில் திருடிய 2 டிவிகள் மற்றும் தமிழக பகுதியில் திருடி சென்ற 8 டிவிகள், போலி ஆதார் அடையாளம் மற்றும் ஒரு மொபைல் ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டது. போலி ஆதார் அட்டை மற்றும் ஒரு மொபைல் ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு சுமார் 2 லட்சம் ஆகும். கைது செய்து குற்றவாளியை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. உருளையன்பேட்டை காவல் நிலைய குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் கிழக்கு பகுதி குற்றப்பிரிவு காவலர்களும் SSP கலைவாணன் மற்றும் SP கிழக்கு பிரிவு திரு வீரவல்லபன் வெகுவாக பாராட்டினார். கூடப்பாக்கம் நாகாத்தம்மன் ஆலய 34ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலய 34ஆம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றுதல் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும், அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனையும், கரகம் புறப்படுதல் மற்றும் சாகை வார்த்தல், அன்னதானம் வழங்குதல் போன்ற நிகழ்ச்சியும், காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதைத் தொடர்ந்து அம்மன் வீதி உலா மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாஜி சரவணகுமார், பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கூடப்பாக்கம் கிராமவாசிகள் செய்திருந்தனர்.
இதேபோல் கதிர்காமம் முத்து மாரியம்மன் செடல் விழாவில் திமுக சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆண்டுதோறும் கதிர்காமம் செடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த வாரம் துவங்கியது. செடல் திருவிழாவையொட்டி புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழகத்தைச் சேர்ந்த பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். இந்நிலையில் திமுக சார்பாக கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில திமுக நிர்வாகிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். கடந்த 5ஆம் தேதி டெல்லி சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற்றது. இதற்கான வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையான வாக்கு இடங்களை கடந்து முன்னிலையினை பெற்றது. எனவே டெல்லியில் பாஜக ஆட்சி அமைப்பது உறுதியாகியுள்ளது. 1993ற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தேசத்தின் தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பிடித்துள்ளது. இதன் மூலம் 27 ஆண்டுகளுக்கு பின் தலைநகரில் பாஜக ஆட்சி மற்றும் மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி இரட்டை என்ஜின் சர்க்கார் அமைய உள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் அஜந்தா சிக்னல் அருகே பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் OBC மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள், பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த் பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் மஞ்சினி கோவிந்தராஜ், செல்வம் இளையராஜா, முத்துக்குமார், பிரகாஷ், பாலமுருகன், மாலதி, சித்ரா செல்வி, பச்சையம்மா, வீரம்மா, வள்ளி, அங்காளம்மா, உமா மகேஸ்வரி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாரதிய ஜனதாவின் வெற்றியினை கொண்டாடினர். भारत माता की भारत माता की முத்துப்பிள்ளைபாளையம் ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். உழவர்கரை நகராட்சி மாரியம்மன் கோவில் தெரு முத்துப்பிள்ளைபாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துவிநாயகர் கோவில், ஸ்ரீ அழகுமுத்து அய்யனார் கோவில், ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகிற திங்கட்கிழமையன்று நடைபெற உள்ளது. அதனையொட்டி கோபூஜை, அனுங்னை, விக்னேஸ்வர பூஜை, மகா சங்கல்பம், ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ லட்சுமி ஹோமம், தனபூஜை, ஸ்ரீ நவக்கிரக ஹோமம், சாந்தி ஹோமம், பிரவேச பலி, யாகசாலை அலங்காரம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் வாஸ்து சாந்தி, ரக்ஷாபந்தனம், கும்பாலங்காரம், முதல் கால ஸ்ரீதேவி யாகசாலை பூஜைகள், விசேஷ மங்கள ஹோமங்கள், புரணாகுதி, தீபாராதனை, அருட்பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து யாகசாலை பூஜை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் வில்லியனூர் கொம்யூன் கோபாலன் கடைப்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு பொதுமக்கள் தட்டு வரிசையுடன் ஆலயம் வந்தடைந்தனர். தொடர்ந்து ஐங்கரன் வேள்வி, தனபூஜை, ஸ்ரீ மகாலட்சுமி வேள்வி, நவமூர்த்திகள் வேள்வி ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து யாகசாலை பூஜைகள், கும்பாலங்காரம், யாகசாலை பிரவேசம், முதல் கால வேள்வி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் வருகின்ற திங்கட்கிழமை அன்று ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், திருக்காமேஸ்வரர், அருள்மிகு ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் மற்றும் நவக்கோள் மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேக விழாவானது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர், லேண்ட் டெவலப்பர், நிலத்தரகர்கள் நலசங்கம் ஆகிய அகில இந்திய தலைவர் கண்ணன் ஈஸ்வரன் அடிகளார், வாமதேவ சிவ குமாரசாமி தேசிகம், பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் கும்பாபிஷேகம் விழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆலய நிர்வாகிகள் தணிகைவேல், வீரவேல், வீரப்பன் மற்றும் ஆலய நிர்வாகிகள், விழா குழுவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
சிகிச்சைக்காக காலப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வந்த தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அங்கிருந்த செவிலியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பெண்கள் அரசு பள்ளி அருகே அரசு பொது மருத்துவமனை ஒன்று உள்ளது. இந்த மருத்துவமனையில் அடிதடி போன்ற பிரச்சனைகளால் காயம் ஏற்பட்டு வரும் நோயாளிகளை எம்எல்சி பதிவு செய்வதில் உள்ள சிக்கல் காரணமாக சாதாரண காயங்கள் ஏற்பட்டாலும் சிகிச்சை அளிக்காமல் புதுச்சேரி மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்வதாக ஒரு குற்றச்சாட்டு இருப்பது பொதுமக்களிடம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் பிப்ரவரி 7ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் தமிழக புத்துப்பட்டு பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணி மற்றும் 4 பேர் காயங்களுடன் இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துள்ளனர். பணியில் இருந்த செவிலியர் மற்றும் உதவியாளர்கள் அவர்களிடம் சிகிச்சை அளிக்காமல் புதுச்சேரி மருத்துவமனைக்கு பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த அந்த நபர்கள் மருத்துவமனையின் கதவு, கண்ணாடி மற்றும் டேபிள் ஃபேன், விசிறி உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காலாப்பட்டு காவல்துறையினரிடம் அந்த நபர்கள் வாக்குவாதம் செய்துள்ளனர். அப்போது பணியில் இருந்த செவிலியர் அதனை வீடியோ எடுத்தபோது செவிலியரையும் அங்கு பாதுகாப்புக்கு வந்த காவல்துறையினரையும் தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மருத்துவமனையின் பொறுப்பு அதிகாரி மருத்துவர் திலீப் குமாரிடம் கேட்டபோது வந்த நபர்கள் கஞ்சா போதையில் இருந்ததாகவும், நடந்த சம்பவம் எனக்கு தெரியும், ஆனால் அது குறித்து நான் எதுவும் வெளியே சொல்ல மாட்டேன், எனக்கு மேலிடத்தில் சொல்லக்கூடாது என்று தெரிவித்துள்ளனர். ஏதாவது தகவல் வேண்டுமானால் சுகாதாரத்துறை துணை இயக்குநரிடம் கேளுங்கள் என்று கூறுகிறார். காலாப்பட்டில் மருத்துவமனை தாக்கப்பட்ட விவகாரம் மூடி மறைக்கப்பட்டு தற்போது வீடியோ புகைப்படம் உள்ளூர் வாட்ஸ்அப்பில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. 7வது ஊதியக்குழு அமலாக்கத்தை விடுபட்டுள்ள பொதுப்பணித்துறை மற்றும் அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கும் அமல்படுத்த வலியுறுத்தி அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஊழியர்கள் அமைப்புகளின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 7வது ஊதியக்குழு அமலாக்கத்திற்கான அரசு சார்பு நிறுவனம் மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஊழியர் அமைப்புகளின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி சுதேசிமல் அருகே நடைபெற்றது. அனைத்து அரசுத்துறை, உள்ளாட்சித்துறை, தன்னாட்சி, பொதுத்துறை, அரசு சார்பு நிறுவனங்கள் மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி நிறுவன ஊழியர்கள் அனைவருக்கும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி இந்த போராட்டம் நடைபெற்றது. ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜவஹர், சிவஞானம், இளங்கோவன், கலியபெருமாள், வேலையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மற்றும் பிரேமதாசன், சீதாராமன், கீதா, கிறிஸ்டோபர், ஞானசேகர், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.